ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யாருமே ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம், அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியா இருக்கிறாங்க. ஆனா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டு இருக்கிறார். திமுக ரொம்ப கூட்டணி வலுவா இருக்குது. திமுகவுக்கு எதிரான மனநிலையில மக்கள் இல்ல. அதனால வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோகமான வெற்றி பெறும் அப்படின்னு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவே வராது. மக்களுடைய எதிர்ப்பு அவங்களுக்கு எதிராகவே இருக்குது. அதனால 200 இல்ல, ஒரு இடத்துல கூட வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு போற இடத்துலலாம் கூவி நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கூட்டணி தான் அடுத்து ஆட்சி அமைக்க போது. அதிமுக 210 தொகுதியில தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வராரு. உண்மையிலேயே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை ஒரு விஷயத்தை கணிக்கிறாருன்னா அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இதே கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சு பேசியிருக்கிறார். ஆரம்பத்துல நாங்க கூட்டணியை வலுப்படுத்துவோம், மெகா கூட்டணியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார், கூட்டணியை வலுப்படுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? கூட்டணியில நிறைய கட்சி சேர்த்து என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு திமுக மக்களுக்கு சூப்பரான திட்டம் கொடுக்குது. அதை விட காட்டிலும் இங்க நீங்க அதிகமா மக்களுக்கு செய்ய போறீங்களா? அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு கூட்டணியில நிறைய கட்சியை சேர்த்து பலம் வாய்ந்த கூட்டணி அமைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை விமர்சித்தார். இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். திமுக கூட்டணியோ வலுவா இருக்குது, அவங்க வலுவிழந்து போகல. மக்களுடைய எதிர்ப்பு அலைகள் அவங்களுக்கு எதிராக இல்லவே இல்லை. மக்களுடைய ஓட்டு திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் சார்பாகவே இருக்குது அப்படின்னு திமுக கூட்டணியும் குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசுறதுதான் இப்போ அதிமுகவிலேயும் சரி பாஜகவிலேயும் சரி சில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் நிதானித்து அறிஞ்சு பேசுறாரு. திமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அதிமுகக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத விலாவரியா புட்டு வச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியோட கோபமும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஈகோவும் இங்க செல்லுபடியாகாது. இது அதிமுகவுக்கு ஒரு இழப்பு, திமுகவுக்கு இது சாதகமா இருக்கும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். செங்கோட்டையனை விளக்குன காரியம் ஒண்ணு பூதாகரமா அதிமுக எழுந்திருக்குதான்னு பார்த்தா இது அதிமுக மட்டும் பாதிப்பு உண்டாகல, கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பாஜக யாரை நம்பி இங்க இருக்கிறாங்கன்னா அதிமுக நம்பி தான் இருக்கிறாங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட இருக்கிற பாஜகவும் ஸ்ட்ராங்கா இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டுதான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க, முதல்ல அதிமுகவை ஸ்ட்ராங் படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்காது, அதிமுக ஒன்றுபட்டு இருக்காது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் உணர்ந்துட்டார். ஏன்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது, மாநில தலைவராக இருக்கும் பொழுது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அனுசரிச்சு போனார். டிடிவி தினகரன் இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், எல்லாருமே. இன்னைக்கு டிடிவி தினகரன் வெளியே என்ன சொல்றாரு, நாங்க கூட்டணியில் இல்லாததுக்கு காரணமே நயினார் நாகேந்திரன் தான். நயினார் நாகேந்திரன் மட்டும் சேர்த்து சொல்லல, இபிஎஸ் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. ஏன்னா இபிஎஸோட அழுத்தத்தின் காரணமா தான் இங்க நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாரு, எங்களை கூட்டணியிலிருந்து வெளியே துரத்துனாரு, நாங்க வெளியே வந்தது காரணமே அவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த தலைமைத்துவம் நயினார் நாகேந்திரனுக்கு இல்ல. என்னதான் நீங்க பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடித்தளமா இருக்குது, அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஸ்டஃப் பண்ணிருக்கணும். உங்க கூட நாங்க இருந்தோம் ஆரம்பத்துல இருந்து, ஐயா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நானும் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எங்களை விட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்களே, இபிஎஸ்ன்ற ஒற்றை மனிதனுக்காக எங்களை விட்டு கொடுக்க வந்துட்டீங்களே சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை டிடிவி தினகரன் வைக்கிறார். ஸோ அண்ணாமலை அவர்கள் என்னதான் டைம் லைன்ல வரலன்னா கூட எல்லா அரசியலும் எல்லா கட்சியிலும் நடக்கிற உட்கட்சி பூசல எல்லாத்தையும் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதிமுகல இன்னைக்கு எவ்வளவு பலவீனமா இருக்குது அப்படின்றத ஒத்து கொண்டிருக்கிறார். அதிமுக ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கிறாரு, எங்க கூட்டணி சரியில்லை, இன்னைக்கு தேர்தல் வந்தா கூட திமுக தான் வின் பண்ணும், திமுக 200 இல்லை 200க்கு மேலேயும் அவங்க அடிப்பாங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு.
ஆனா இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, திமுக ஆம்புலன்ஸ்ல போற கட்சியா மாறிச்சு அப்படின்னு சொல்றாரு. உண்மை அது கிடையாது. நாளை பின்ன அதிமுக தான் ஆம்புலன்ஸ்ல போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. கூட்டணியில இருக்கிற ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரை சொல்றாருப்பா, திமுக வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அந்த ஒரு மனுஷருடைய ஈகோவினால இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்து இன்னைக்கு அடி வாங்க போகுது, தோக்க போறோம் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து நல்லாவே தெரியுது, அண்ணாமலை அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஆளு, என்னென்ன சிலுமிஷங்கள் செய்வாரு, என்னென்ன சித்து வேலைகள் செய்வாரு அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, தெள்ள தெளிவா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் வராது, அதிமுக ஒன்றுபடாது, இது எல்லாமே திமுகவுக்கு தான் சாதகமா போகும், திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் சாதகமா போவாங்க, மக்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலைமையில இல்ல. அவங்க விஷயம் ஒண்ணுதான் தெரிஞ்சு போயிருச்சு, எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் பிரிந்து கிடந்த எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் வரணும். இது நடந்துருச்சுன்னா திமுகவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற ரேஞ்சுக்கு நம்ம இருப்போம். இது நடக்கலன்னா நிச்சயமா 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியும் பிடிக்காது, எதிர்கட்சி வரிசையிலும் உட்காராது அப்படின்றது அண்ணாமலையுடைய கருத்தா இருக்குது. ஆனா இது அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டார். மற்ற பாஜக இருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோ இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்த மூடி மறைக்கதான் பாக்குறாங்களே, ஓப்பனா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க உங்க மேல இருக்கிற இயலாமையை ஒத்துக்கங்க, மக்கள் மத்தியில வந்து நில்லுங்க. அப்படி இருந்தாதான் ஒரு நல்ல தலைவராக இருக்கும். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கிட்டாரு, தன்னுடைய கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்களுடைய கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா கூட்டணி கட்சியான அதிமுக எப்படி சீரழிஞ்சு கிடக்குது, எப்படி உடஞ்சு கிடக்குது, இதோட தேர்தலை சந்தித்தா நம்ம வந்து வீழ்ச்சி மேல வீழ்ச்சி தான் அடைவோம், வெற்றி அடைய மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கணித்துதான் திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்கிறார். அவர் ஒத்து கொண்டிருக்கிறார், திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கும், ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள். ஆனா இன்னமும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.